Today our topic is bills of exchange journal entries for trade bills. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் போயிடும். அதுக்கு முன்னாடி கான்செப்ட் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள்ஸ். பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்றது வந்து எக்ஸ் சோல்டு கூட்ஸ் டு ஒய். அப்போ எக்ஸ் வந்து யாருக்கு வித்துக்கிறாரு பொருளை? ஒய்க்கு விற்கிறார் இல்லைங்களா? அப்போ ஒய் இஸ் அ டெட்டார் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் எக்ஸ். எக்ஸர் புக்ஸில் என்ன செய்வார்? அவரை ஒய்யை டெட்டாராக காமிப்பார். இப்போ டெட்டார்னு இவர் என்ன செய்யணும்? யாருக்கு பணம் தரணும்? ஒய் எக்ஸுக்கு என்ன செய்யணுங்க? பணம் தரணும். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா என்ன? பில்ஸ் ரிசீவபிள்னாவே உங்களுக்கு என்ன அர்த்தம்? ஃபார் பர்சன் ஹூ ட்ராஸ் த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இஸ் என்டைட்டில் டு ரிசீவ் விச் பேமெண்ட் இஸ் நோன் அஸ் பில்ஸ் ரிசீவபிள்ஸ். யாருக்கு பணம் வர வேண்டியது இருக்குதோ அது என்னங்க? பில்ஸ் ரிசீவபிள். அப்போ எக்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒய்ன்ற டெட்டாரா இருக்கிறது இவர் என்ன சொல்லலாம்? பிஆர்னு கூட சொல்லலாம். என்னங்க? பிஆர். அடுத்தது பில்ஸ் பேயபிள் அப்படின்றது யாரு பாயிண்ட் ஆஃப் வியூல? ஒய்யோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் என்ன செய்யணும்? பேயபிள். யாருக்கு பணம் தரணும்? எக்ஸுக்கு பணம் தரணும். அப்போ ஒய் பாயிண்ட் ஆஃப் வியூல பில்ஸ் பேயபிள், எக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பில்ஸ் ரிசீவபிள். இந்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் இந்த கான்செப்ட் நகருது. அதனால லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ திஸ் கான்செப்ட் இஸ் வெரி வெரி கிளியர். ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, ஜர்னல் என்ட்ரிஸ் ஃபார் ட்ரேட் பில்னு சொல்றாங்க இல்லைங்களா? இஃப் பில் இஸ் ரிசீவ்டு பை எக்ஸ் ஃப்ரம் ஒய் ஆஃப்டர் அக்செப்டன்ஸ். இந்த இடத்துல எக்ஸ் ஒய்ன்ற கான்செப்ட் எதுக்காக கொண்டு வராங்கன்னா, எக்ஸ்ன்ற ஒரு யாரு, ஒய்ன்ற ஒரு யாரு. இப்போ ட்ராயர் இஸ் எக்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா? எக்ஸ் சோல்டு கூட்ஸ் டு ஒய். அப்போ எக்ஸ் இஸ் ஏ ட்ராயர், எக்ஸ் இஸ் ஏ செல்லர். ட்ராயர் இஸ் கேன் பி செல்லர்ஸ். என்ன செய்யலாம்? செல்லர். என்னங்க? ட்ராயின்ற யாருங்க? பையர். வெரி குட். செல்லர், பையர். செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு யாரு பணம் தரணும்? அப்ப சாதாரணமா ஒரு என்ட்ரி என்ன இருக்குது பாத்தீங்கன்னா, இங்க லிசன் வெரி கேர்ஃபுல்லி. சாதாரணமா சின்ன ஒரு என்ட்ரி இருக்கு. இந்த என்ட்ரி அதாவது எக்ஸ் சோல்டு கூட்ஸ் டு ஒய். அப்ப என்ன என்ட்ரி இருக்கும்? ஒய் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். இதான கரெக்டான என்ட்ரி. ஒய் வந்து யாருக்கு பணம் தரணும்? எக்ஸுக்கு தரணும். எதனால? சேல்ஸ் பண்ணனால. அப்போ ஒய் வந்து பணம் தரணுங்களா? பணம் தந்தா என்ன என்ட்ரி போடுவீங்க? என்னங்க? வெரி குட். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஒய்ன்னு போடுவீங்க. ஒய் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். when payment makes by y இல்லைங்களா? அதுக்கு என்ன வரும்? கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஒய் இல்லைங்களா? ஸோ இதுதாங்க வரும். ஸோ ஒய் சோல்டு கூட்ஸ் டு எக்ஸ்ன்னு என்னங்க? ஒய் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஒய். இதுல இந்த லாஜிக். சரி, இதே கான்செப்ட் இங்க வருதுங்க. எங்க கான்செப்ட்? ஏன் இங்க வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன லாஜிக் தான். இந்த என்ட்ரியில அவருக்கு பணம் கடனுக்கு தானே வித்தோம். இது கடனுக்காக வித்துருக்குறோம், பணம் தந்தார். இதே பிஆரா இருந்தா இந்த என்ட்ரி வராது. என்ன வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒய்க்கு பதிலா என்ன செஞ்சிடணும்? பிஆர் அக்கௌண்ட் டெட்டார் டு என்னங்க? சேல்ஸ். என்னங்க? அப்ப இந்த பிஆர் யார் ஆகுற? சன்ட்ரி டெட்டார். அதாவது ஒய் தான் என்னவாங்க? பிஆர் மாறுறது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி சேல்ஸ் போட்டோடனே ரெண்டாவது என்ட்ரி நம்ம என்ன பண்ணணும்னா, பிஆர் அக்கௌண்ட் என்ன வந்துடும்? இந்த ஒய் வந்து ஆட்டோமேட்டிக் எங்க போயிடும்? பிஆருக்கு போயிடும். டு ஒய் அக்கௌண்ட். அப்போ ஒய் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ்பா. ஃபர்ஸ்ட் சேல்ஸ் முடிச்ச உடனே நம்ம பணம் கொடுத்து இந்த ரெண்டாவது என்ட்ரி போட்டுரும். ஏன் இந்த பிஆர் அக்கௌண்ட் வருது அப்படின்னா, இவர் சேல்ஸ் பண்ணியது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1/1/2015 வச்சுக்கலாமே. பேமெண்ட் வந்து லேட்டாக தான் பண்றது. அதுக்கப்புறம் பிஆர் நம்ம என்ன செஞ்சோம்? எழுதி கொடுக்குறோம். ஆக்சுவலா வந்து சேல்ஸ் பண்ணோடனே கண்டிஷன் என்ன? 3 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் என்ன செய்வேன்? பணம் தருவேன்னு சொல்றேன் இல்லைங்களா? அதுக்குள்ள உங்களுக்கு உத்தரவு வாங்க தான் என்னங்க? பிஆர். இப்போ பிஆர் யார் எழுதி தருவானா? யாரு? எக்ஸோட புக்ஸ்ல போய் என்ன செய்வார்? எக்ஸ் அதை டிரா பண்ணுவார். என்னங்க? பிஆர். அந்த டிரா பண்ணது யார் அக்செப்ட் பண்ணும்? ஒய் வந்து அக்செப்ட் பண்ணும். ஒய் அக்செப்ட் பண்ணாதான் அது பேர் என்னங்க? பிஆர்.
இப்போ அது ஒய் அக்செப்ட் பண்ணோன்னே என்ன ஆயிரும், பிஆர் வந்துடும். பிஆர் அக்கௌண்ட் டெட்டார் டு ஒய் அக்கௌண்ட். அடுத்தது இந்த பிஆர் நான் என்ன செய்வேன், புட்செலுத்தணுமா பேங்க்ல கொண்டு போய் என்ன செஞ்சிருவேன், நான் காசு ஆக்கிடுவேன். யார் காசு தர தேவையில்லை, நீங்க எனக்கு காசு தர, நீங்க யார் காசு கொடுக்கணும், பேங்க்கு கொடுக்கும். அப்போ பிஆர்ன்ற கான்செப்ட் எப்போ வருதுன்னா, எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவை, நீ எனக்கு 3 மாசம் கழிச்சு தான் தருவேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்க முடியாது, நான் எங்க போயிடுவேன், பிஆர் கொண்டு போய் எங்க என்ன செஞ்சிருவேன், பேங்க்ல கொடுத்து காசு ஆக்கிக்குவேன். அப்ப எனக்கு வட்டியோட என்ன செஞ்சிடும், காசு வந்துடும். அப்ப இதுதான் இந்த லாஜிக். புரியுதுங்களா? அப்ப நம்ம சாதாரணமா போடும் போது கடனுக்கு வித்தா என்ன செய்வீங்க, ஒய் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் நீங்க போட்டுருவீங்க. சாதாரணமா ஒய் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ்னு போட்டுருவீங்க. பணம் வந்துச்சுன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஒய்ன்னு போடுவீங்க. இது வந்து யூஸ்வலா போடக்கூடியது. பிஆர் எதுக்காக வருதுன்னு பாத்தீங்கன்னா, பிஆர் எப்போ வருது, நமக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவை, அது 3 மாசம் கழிச்சு பணம் தேவை, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு முடியும். அப்ப என்ன செய்யறோம், ஒரு பிஆர் கிரியேட் பண்றோம். யார் கிரியேட் பண்றா, எக்ஸ் கிரியேட் பண்றாரு. யார் மேல, ஒய் மேல. ஒய் அக்செப்ட் பண்ணிருந்தா, ஒய் அக்செப்ட் பண்ணா வேற என்ன ஆயிடுச்சு, பிஆர் ஆயிடுச்சு. அப்ப என்ன வந்துடும், பிஆர் அக்கௌண்ட் டெட்டார் டு ஒய் அக்கௌண்டா மாறிடும். அப்ப அதுதான் நீங்க இங்க பாருங்க பாக்குறீங்க, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டு டிராய் அக்கௌண்ட். எதனால டிராய் அக்கௌண்ட் கிரெடிட் வந்துச்சு, லாஜிக் என்ன செய்யுது, புரியுதுங்களா? அடுத்தது, பில் இஸ் ரீடைன்டு பை எக்ஸ் டில் டியூ டேட். அந்த பில்லை வாங்கி நான் அப்படியே கையில வச்சிருக்கிறேன், யூஸே கிடையாது. என்னங்க, அந்த பில்லை 3 மாசம் வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு நீங்க 3 மாசம் கழிச்சு காசே வாங்கிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இந்த பில்லை கொண்டு போய் நான் பேங்க்ல கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்றேன்னா இல்லைங்களா, இப்போ பில்லோட வேல்யூ 50,000 வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோங்க, பில்லோட வேல்யூ 50,000 ரூபா. அப்ப இந்த பிஆரோட வேல்யூ எவ்வளோங்க, 50,000 டு ஒய் இருந்துச்சுன்னா இல்லைங்களா, இதான் இருந்திருக்கும். நான் பேங்க் போறேன், பேங்க்ல போய் என்ன செய்யறேன், காசு வாங்கிக்கிறேன். எவ்வளவு வாங்கிக்கிறேன், 50,000க்கு 48,500 தருவோம். என்னங்க, டிஸ்கவுண்ட் எவ்வளோங்க, 1000 டு என்ன பிஆர். அப்ப பிஆர் 50,000 நான் என்ன செய்யறேன், பேங்க்ல போய் என்ன செஞ்சிடறேன், கனரா பேங்க்னு வச்சுக்கலாமே, கனரா பேங்க் கொடுத்து எவ்வளவு வாங்கிக்கிறேன். அப்ப டிஸ்கவுண்ட் எவ்வளோங்க, அப்ப எனக்கு கையில எவ்வளவுதான் வரும், 1000 ரூபாய். யார் பிடிச்சுக்குவா, பேங்க் பிடிச்சுக்குவோம். வெரி குட், லாஜிக் புரிஞ்சுங்களா? அடுத்தது, if the bill is endorsed to creditor Z. இப்போ நான் என்ன செய்யறேன், சரி எனக்கு வரக்கூடிய பணம் இருக்கு இல்லைங்களா, நான் வந்து யாருக்காச்சும் ஒருத்தர் எக்ஸ் என்பவர், என்னங்க எக்ஸ் என்பவர் யாருக்கு பணம் தரணும், இசட்டுக்கு பணம் தரணும் இல்லைங்களா. அப்ப இந்த பிஆர் யாருக்கு மாத்திட்டுருவாரு, ஆட்டோமேட்டிக் யாருக்கு மாத்திட்டுருவாரு, இசட்டுக்கு மாத்திரு. அப்ப அதுக்கு என்ன என்ட்ரி, இசன் கவர்பலி கிரெடிட்டார் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். என்ன வருங்க, கிரெடிட்டார் அக்கௌண்ட். அதாவது கிரெடிட்டர்னா யாருங்க, இப்போ இந்த கான்செப்ட்ல இசட் டு பிஆர். அப்ப யாரு பணம் தரணும், பிஆர். தட் இஸ் ஒய் யாருக்கு பணம் தரணும், இசட் கொடுத்தா போய் எனக்கு தர தேவையில்லை. அப்ப இந்த 50,000 நீ எனக்கு தரதா இருந்தா யாருக்கு தர, எனக்கு தர தேவையான யாருக்கு கொடுத்துரு, இசட்டுக்கு கொடுத்துரு அப்படின்றதான் இந்த கான்செப்ட். புரியுதுங்களா? if the bill is sent to bank for collections, என்னங்க, இப்போ பில் இஸ் சென்ட் டு த பேங்க் ஃபார் கலெக்ஷன்ஸ். அப்போ என்னது, கலெக்ஷனுக்கு அனுப்புறதுக்கு வந்து அனுப்புனா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் போடலாம், அல்லது பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டாலும் தப்பு இல்லை. அடுத்தது, இந்த பில் இஸ் ரிட்டையர்டு பிஃபோர் மெச்சூரிட்டி. அப்போ எனக்கு ரிட்டையர்டுனா என்னங்க, வாட் இஸ் கால் மீன் பை ரிட்டையர்டு, ரிட்டையர்டுனா என்னங்க, முடிஞ்சிருச்சு, அது காலாவதி ஆயிடுச்சு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப பேங்க்ல நீங்க ஆல்ரெடி கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன ஒரு பேங்க்ல கலெக்ஷன் ஆயிருக்குமா இல்லைங்களா, கேஷ் அக்கௌண்ட் கேஷ் ஆயிடுச்சு எனக்கு, எதுனால, பில்ஸ் ரிசீவபிள்னால பணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா இல்லையா? அப்ப கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள். அதுக்கு என்ன லைன் கீழே போடுறாங்க, இஃப் ஆல்ரெடி சென்ட் டு பேங்க் ஃபார் அ கலெக்ஷன். அதாவது மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாலேயே என்ன செஞ்சாச்சு, பேங்க் போயிடுச்சு, அதுக்கு தான் வந்து ரிட்டையர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு 60 வயசு வரைக்கும் ரிட்டையர், 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகலாம், அது முன்னாலே ரிட்டையர்ட் பேர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ பில் இஸ் ரிட்டையர்டு மெச்சூரிட்டினா மெச்சூரிட்டிக்கு முன்னாலே என்ன செஞ்சிருச்சு சாமி, அது ரிட்டையர்டு ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி கலெக்ஷன் போட்டேன், எனக்கு மெச்சூரிட்டிக்கு முன்னாடி நான் கலெக்ஷன் போட்டு என்ன செஞ்சுட்டேன், பணத்தை வாங்கிட்டேன். இஃப் த பில் இஸ் ஹானர்டு, என்னங்க ஹானர்டுனா என்னப்பா, இந்த இடத்துல டிஸ்ஹானர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஸ்ஹானர்டு என்ன, ஆமா 10,000 நான் செக் தரணும், என் பேங்க் அக்கௌண்ட்ல வெறும் 500 ரூபாய் தான் இருக்குதுன்னா என்ன ஆட்டோமேட்டிக்கா அது டிஸ்ஹானர்ட் ஆயிடும், இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் நீங்க படிச்சிருக்கீங்க. ஆனா இங்க என்ன சொல்றான், the bill is honored என்னக்குது, சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்குது என்னங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு என்ன வந்துச்சு, பணம் வந்துருச்சு,
அந்த பில்லை பிஆர் கொண்டு போய் நீங்கள் போட்ட பணம் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு கலெக்ஷன் ஆகி வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் கேஷ் வந்திருக்கும். அடுத்தது பிஆர். கிளியரா? இஃப் த பில் இஸ் ஹானர்டு என்னங்க பெய்ட் ஆன் த டியூ டேட் ப்ரீவியஸ்லி டிஸ்கவுண்டட் வித் பேங்க் அப்படின்னா நோ என்ட்ரி. என்னப்பா? நோ என்ட்ரி. If the bill is honored paid on the due date previously discount with bank முன்னாடி டிஸ்கவுண்ட் பண்ண செக்கை நீங்க என்ன செய்யுங்க ஹானர் பண்ண அது தேவையில்லை ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டீங்க ஹானர் பண்ணிட்டீங்க தேவையில்லை. If the bill is honored paid on the due date previously sent to the bank for collection சொல்லி அதாவது என்னன்னா ஆக்சுவலா அது ஹானர் ஆயிடுச்சு ப்ரீவியஸ்லி என்ன ஆயிருக்குது பேங்க்கு போயிருக்குது எதுக்கு கலெக்ஷனுக்காக போயிருக்குது அங்கே ஹானர் ஆயிடுச்சு. அப்போ பேங்க் அக்கௌண்ட் என்ன வந்திருக்கும் டெபிட் தான் பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் அதே சேம் என்ட்ரி தான். அதாவது இப்போ நீங்கள் பிஆர் எனக்கு கொடுத்துட்டீங்க பிஆர் கொண்டு போய் நான் என்ன செய்யறேன் ஆல்ரெடி என்ன செஞ்சேன் கலெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ பணம் வந்துருக்கும் தானே இப்போ பணம் வந்து என்ட்ரி பேங்க்ல வந்துருச்சு எதனால வந்துச்சு பிஆர். இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சோல்டு கூட்ஸ் டு ரவி என்னங்க அப்போ என்ன செய்வீங்க ரவி அக்கௌண்ட் டேட்டா டு 1/1/2021 இல்லைங்களா? இவர் 2ஆம் தேதி என்ன செஞ்சாரு பணம் செக் கொடுத்துறாரு யாரு ரவி என்னங்க. இப்போ ரவி 2ஆம் தேதிக்கு செக் கொடுத்தாரு என்ன செய்வீங்க நம்ம பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ரவின்னு போட்டால் தப்பு. செக் 2ஆம் தேதி கொடுத்துரு 3ஆம் தேதி என்ன செய்யறீங்க 3ஆம் தேதி தான் செக் கொண்டு போய் என்ன செய்றீங்க டெபாசிட் பண்றீங்க இல்லைங்களா? அப்ப பேங்க் அக்கௌண்ட் போடக்கூடாது. என்ன செய்யணும் செக் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் இல்லைங்க. நீங்க கலெக்ஷன் போட்டீங்க அது எப்போ உங்களுக்கு பணம் ஆச்சு அப்படின்னு தான் கேள்வி. அப்போ பணமானதுக்கு அப்புறம் என்ன வரும் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு செக் ஃபார் கலெக்ஷன். இங்கே சில பேர் நம்ம என்ன செய்வோம்னா இங்கே 2ஆம் தேதி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ரவின்னு பார்த்தா பேங்க்ல அப்போ கலெக்ஷன் ஆகிருக்காது. இது தப்பு இல்லைங்க அப்படி போடக்கூடாது. அப்போ இந்த என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ரவின்னு போடக்கூடாது. எப்போதான் கலெக்ஷன் ஆச்சு எனக்கு 3ஆம் தேதி எனக்கு பணமே வந்துச்சு. அப்போ அது வரைக்கும் டிரான்சிட்ல செக் இன் டிரான்சாக்ஷன் சொல்றீங்களே இந்த சேம் கான்செப்ட் தான் செக் ஃபார் கலெக்ஷன் அதே சேம் தான். இங்கே என்ன சொல்றான் இங்க நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் போட்டுருப்பீங்க பாருங்க பாருங்க இந்த பில்ஸ் இஸ் ரிட்டேட் பிஃபோர் மெச்சூரிட்டி. அப்ப இந்த இடத்துல பாருங்க பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் போட்டுக்கிறீங்களா இல்லையா 5th என்ட்ரி பாருங்க பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் இஃப் த பில் இஸ் சென்ட் டு பேங்க் ஃபார் கலெக்ஷன். பேங்க் ஃபார் கலெக்ஷன் தான் போயிருந்து ஆனால் என்ன செய்யல பேங்க்ல இருந்து பணம் உங்களுக்கு டெபிட்டோ கிரெடிட்டோ ஆகலை அப்படின்னும் பொழுது அது வந்து கலெக்ஷன் தான் இருக்குது. கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் ஆல்ரெடி டெபிட்ல இருந்துச்சு அதை என்ன செஞ்சுருங்க கிரெடிட் வைக்கணும். அப்படிதான் வைப்பீங்க பாருங்க. புரியுதுங்களா? ஏன் புரிஞ்சுதா? இப்போ என்ன ஆயிடுச்சு பணம் உங்களுக்கு வந்துருச்சு கலெக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ அது கலெக்ஷனுக்கு போட்டது கலெக்ஷன் ஆனது 2 என்ட்ரி. இந்த 2 என்ட்ரி நீங்கள் எழுதணும் ரொம்ப முக்கியம். இதுவும் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. If the bill is honored paid on the due date previously endorsed to Z ஆல்ரெடி இவருக்கு யார் கொடுத்தீங்க என்டார்ஸ் பண்ணீங்க இசட்டுக்கு நீங்கள் என்டார்ஸ் பண்ணது வந்து ஹானர்ட் ஆயிடுச்சுன்னு கேட்குறீங்க. அப்பயே என்ன ஹானர் பண்ண மாதிரி போட்டீங்க ஆக்சுவலாக அது வேற மாதிரி என்ட்ரி போட்டு பட் வரல இது ஓகே. த பில் இஸ் டிஸ்ஆனர்டு என்னங்க நான் ஃபர்ஸ்டே சொன்ன டிஸ்ஆனர் என்னங்க பணம் இல்லை அன்பெய்டு பிகாஸ் பணம் இல்லைங்கும் போது என்ன ஆயிரும் திருப்பி ஹூ இஸ் லைவ்ல ஆயிடுறா ஒய் தான் திருப்பி லைவ்ல ஆகிறா. அப்போ ஒய் தான் நீங்கள் என்ன செய்யணும் டெபிட் பண்ணணும். பில்ஸ் ரிசீவ்ல என்ன செய்யணும் கிரெடிட் பண்ணணும். நோட்டிங் சார்ஜஸ் அப்போ அந்த நோட்டிங் சார்ஜஸ் அவர் யார் தந்தாகணும் அவர் ஒய் தந்தாகணும். அப்போ வந்து டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். அப்போ நான் பேங்க்ல கலெக்ஷனுக்கு போட்ட பணம் என்ன ஆயிடுச்சு பணம் இல்லைன்னு திரும்பி வந்துடுச்சு. திரும்பி வந்தோன்னு என்ன செய்யணும் நீங்கள் பணம் திரும்பி வராமல் இருந்தால் அவருடைய லைபிலிட்டி என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. யாரோடது ஒய்யோடது. இப்போ அப்படி இல்லைன்னும் போது என்ன செய்யணும் திருப்பி லைபிள் தான் யார் தான் ஒய் தான் நீங்கள் பணம். அப்போ ஒய் பணம் தரது மட்டும் இல்லாமல் டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ் யார் மேலே தான் சேர்த்திக்கணும் நம்ம அவர் மேலே தான் சேர்க்கணும் இல்லைங்களா. முன்னாள் தான் எனக்கு நட்டமாச்சு 500 பேங்க்ல சார்ஜ் போட்டு விட்டான் நீ 10,000 தரணும் நீ 10,000 தரது இல்லாமல் 500 எனக்கு என்ன செஞ்சுட்டான் சார்ஜ் போட்டு. அப்போ என் காசு போயிடுச்சு 500. அப்போ வந்து நீ எவ்வளோ தரணும் 10,000 + 500 10,000 யார் தரணும் யாரு இந்த ஒய் தரணும். அப்போ 10,000 + 500. அப்போ பில்ஸ் ரிசீவ் 10,000 நான் கையில் எவ்வளோ கொடுத்தேன் கேஷா 500 அந்த 500 எனக்கு தாங்க. தட் இஸ் கால்ட் 1120. புரியுதுங்களா? If the bill is dishonored and paid on the due date previously discounted with the bank ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கினீங்களா நீங்கள் பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கினீங்களே அதாவது அந்த ஆள்கிட்ட இல்லாமல் அந்த ஆள்கிட்ட போயிட்டு 3 மாதம் டைம் கொடுத்தாப்புல அதுக்குள்ளே வாங்கிட்டு போய் நீங்கள் என்ன செஞ்சீங்க பேங்க்ல 48,500 வாங்கிட்டீங்க வாங்கினீங்களா இல்லையா 48,500 சொன்னல இல்லைங்களா இங்கே
தானே? இந்த என்ட்ரி தான் நீங்கள் பில் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிடும். அதுக்கு உள்ட்டா எடுத்தால் என்ன ஆகும்? உள்ட்டா எடுத்தால் என்ன ஆகும்? பிஆர் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு? 50,000 ரூபாய். சரி, ஏங்க சார் 50,000 45,000 தான் தந்தாரு? ஆமாம், அந்த 1,500 வட்டி தான் சொன்னோம். நீ பணமே இல்லை, நம்ம திருப்பி என்ன செய்யணும்? அவனுக்கு அவனுக்கு திருப்பி கொடுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்காக ட்ராய் அக்கௌண்ட் டெட்டா டு ட்ராய் அக்கௌண்ட் டெட்டா டு பில்ஸ் ஃபார் கலெக்ஷன்ஸ். த பில்ஸ் டிஸ்கவுண்ட் அன்பேட் ஆன் டியூ டேட் 11th தானே படிச்சிட்டோம். த பில் இஸ் டிஸ்கவுண்ட் அன்பேட் டியூ டேட் ப்ரீவியஸ்லி டிஸ்கவுண்ட் வித் பேங்க் அப்படின்னா ட்ராய் திருப்பி என்ன ஆயிரம் டெட்டாரா மாறிடாரு, பேங்க்குக்கு பணம் கொடுத்தணும். திருப்பி இதுக்கு என்ன ஆகுது? நோட்டிங் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அதையும் யார் செய்யணும்? அந்த 1,500 எக்ஸ்ட்ரா. The bill is dishonored unpaid on due date previously sent to bank for collections. அப்போ dry account debtor to bank for collections. உல்டா என்ட்ரி ஆல்ரெடி போட்டதுக்கு ரிவர்ஸ் என்ட்ரி நீங்க போடணும். அடுத்தது பாருங்க, the bill is dishonored unpaid on previously endorsed to Y இல்லையா? திருப்பி என்ன செய்யணும்? Y account debtor to creditors. திருப்பி என்ன ஆயிடும்? கிரெடிட்டர்ஸ் பண்ண நீங்க திருப்பி தர மாதிரி ஆயிடும். அப்போ திருப்பி Y வந்து டெபிட்டர் ஆகிட்டு திருப்பி கிரெடிட்டர் ஆல்ரெடி இந்த கிரெடிட்டராகவே இருப்பான். If the bill is renewed on due date for old bill cancelled, என்னங்க ஓல்டு பில்லை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி புதுசாக ஒரு பில்லை நீங்கள் என்ன செய்யறீங்க? உருவாக்குறீங்க அப்படின்னு பொழுது அதே தான் ட்ராய் அக்கௌண்ட் டெட்டா டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் எதுக்காக போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ட்ராய் வந்து லயபிள். தட் மீன்ஸ் நமக்கு அவர் பணம் தர மாதிரி இருக்குது இல்லையா? திருப்பியும் அவரே தான் டெபிட்டில் வராரு. டூ இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னா ஆல்ரெடி நீங்கள் இப்போ ஓல்டு பில் இருந்துச்சுல்ல, அதுக்கு நீங்கள் இன்னும் பணம் தந்திருக்க மாட்டீங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன செஞ்சிருந்தீங்க? சேர்த்துருங்க. ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10,000 தர மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு வட்டி எவ்வளோங்க? ஒரு மாதத்துக்கு 10% போட்டோம் 1,000 ரூபான்னு வச்சுக்கலாமே. அப்போ இனிமேல் எவ்வளோ தரணும்? ஒரு 11,000 ரூபாய். புது பில் போட்டாச்சு. ஓல்டு பில்லு 10,000 ரூபாய். அந்த பில்லு 3 மாதத்துல டைம் தர முடியலைங்க. திருப்பி புதுசாக ஒரு பில் கிரியேட் பண்ணி திருப்பி 3 மாதத்துக்கா அப்படின்னா அந்த பழைய 3 மாதத்துக்குரிய வட்டி என்ன செஞ்சிருப்பேன்? எனக்கு இப்போ கொடுத்துடணும். என்னங்க, அவனுக்கு புது பில் தரம்பா, ஆனால் பழைய பில் 10,000 ரூபா இருக்குல்ல, அதுக்கு வட்டி கொடுத்துரு. பழைய பில்லோட அமௌண்ட் எனக்கு வேணாம், என்ன செஞ்சிரு? ஏன் வட்டி கேட்குறோம்? டைம் ஆகுதுல, நீ தராமே திருப்பி 6 மாதம் இழுத்துட்டு போயிட்டுன்னா எனக்கு பணம் வராதுல்ல. அப்போ அது வரைக்கும் என்ன செஞ்சிரு? ஃபர்ஸ்ட் இந்த 10,000 என்ன செஞ்சிரு? வட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? 3 மாதத்துக்கு நான் தள்ளி போடுறேன். If the bill is renewed on due date for part payment made in cash. அப்போ பாருங்க, bill is renewed on due date. திருப்பி என்ன செய்யறாங்க? டியூ டேட் வந்ததுக்கப்புறம் ரினியூ பண்ணிக்கிறீங்க. எங்கள் 3 மாதம் டைம் சொல்லியிருந்தேன், எங்கள் கையில் காசு இல்லை, திருப்பி எனக்கு ஒரு 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னா அது பேர் என்னங்க? ரினியூடு. திருப்பி யார் தான்? அப்போ பார்ட் பேமெண்ட்டாச்சு கொடுத்து ரினியூ பண்ணி தரேன். என்ன செஞ்சிடறேன்? எனக்கு 10,000 தரணும். இப்போ நீங்கள் 5,000 என்ன செஞ்சிரு கொடுத்து நான் என்ன செஞ்சிடறேன்? ரினியூ பண்ணிக்கிறேன். ஸோ அப்படிங்களா? சரிதாங்க சார். கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் லோன்ஸ். யார் பணம் கொடுத்தா? ட்ராய். முழு அமௌண்ட் தரல, 10,000 ரூபாய் எவ்வளோ தான் கொடுத்துக்கிறாரு? பாதி. தட் இஸ் 5,000. இல்லையா? The bill is renewed on due date for a new bill drawn and accepted. அப்போ ரினியூ பண்ணியாச்சு, புது பில் அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஆல்ரெடி இருக்கக்கூடிய பில்லு தான் அதுதான். பிஆர் அக்கௌண்ட் டெட்டா டு ஒய் அக்கௌண்ட் தான் இருந்திருக்கும். திருப்பி பிஆர் அக்கௌண்ட் டெட்டா டு ஒய் அக்கௌண்ட் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஏ நியூ பில். அதெல்லாம் வேணுது, இது எக்ஸ்ட்ரா ஒரு நியூ பில் போடுது. அப்போ இது லாஜிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இது வெரி சிம்பிள். எல்லாத்துக்கும் ஒரு என்ட்ரி தான், ஒரே ஒரு என்ட்ரி தான். திருப்பி நான் சொல்லிக்கிறேன். sold goods to X sold goods to Y. X sold goods to Y. இவ்வளவுதான். அப்ப என்ன வரும் என்ட்ரி? Y account data to sales. ரெண்டாவது என்ட்ரி என்ன வரும்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு ஒய். ஸோ ஒய் அப்படின்னு இதுக்கு நடுவில் ஒரு என்ட்ரி வரும். என்னது? பிஆர் அக்கௌண்ட் டெட்டா டு ஒய். இந்த பிஆர் கொண்டு போய் தான் பேங்க்கு கிரெடிட்டாரு எல்லாத்துக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அல்டிமேட்டாக நமக்கு என்ன என்ட்ரி தான் வருதுங்க? ஒய் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ், கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு ஒய். இதுதான் இந்த ரெண்டு என்ட்ரி தான் மிக முக்கியமானது. எல்லா இதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் தான் பிஆரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பிஆரை டிஸ்கவுண்ட் பண்ணுறது, ரினியூ பண்ணுறது, மெச்சூர் பண்ணுறது எல்லாமே இதுக்குள்ள தான் நடக்கும். ஸோ அதனால் இந்த என்ட்ரி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? கிளியராக மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னாவே மற்றெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம்? ஈஸியாக
புரிஞ்சுக்கும்.